சங்கம் இருந்ததற்கான இலக்கியச் சான்றுகள். சங்க இலக்கியங்கள் முதல் காலந்தோறும் சங்கம் குறித்து இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறித்து இப்பொழுது பார்ப்போம். நிலம் தரு திருவின் பாண்டியன் அவையத்து என்று தொல்காப்பியம் பாயிரவியல் குறிப்பிடுகின்றது. தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது. தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுகின்றது. இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ்கெழு கூடல் தன்கோல் வேந்தே என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய பலர்புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைகையன் நிலவரை என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. பக்ருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. புலவர் சென்னா பொருந்திய நிவப்பின் புதியில் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. தென் தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை என்கிறது சிலப்பதிகாரம். தென் தமிழ் மதுரை என்கிறது மணிமேகலை. நிலனாவில் திரிதருவும் நீன்மாட கூடலார் புலன்னாவில் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ என்று குறிப்பிடுகிறது கலித்தொகை. செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி ஊட்டுண்ணும் புரிசை சூழ் மதுரை என்கிறது கலித்தொகை. ஈண்டு நலம் தருதல் வேண்டி பாண்டியன் பாடு தமிழ் வளர்த்த கூடல் என்கிறது புறத்திரட்டு ஆசிரிய மாலை. உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ என்கிறது திருவாசகம். புகழி ஞான சம்பந்தன் உரைசை சங்கமலி செந்தமிழ் என்கிறது சம்பந்தர் தேவாரம். சங்கமலித்தமிழ் சங்க முகத்தமிழ் என்கிறது திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி. வீயா தமிழ் உடையான் பல்வேறு கடற்தானை பாண்டியன் என்கிறது பெரிய புராணம். தலைச்சங்கப் புலவனார்தம் முன் என்கிறது பெரிய புராணம். செந்தமிழ் நாட்டகன் புதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்பிரேல் என்கிறது கம்பராமாயணம். சங்கத்தமிழ் மூன்றும் தா என்கிறார் ஔவையார் தனிப்பாடல். மூன்று வகை சங்கத்து 4 வருணத்தொடுபட்ட சான்றோர் என்கிறது தொல்காப்பியம் பேராசிரியர் உரை. சோமன் வழிவந்த பாண்டிய நின் நாடுடைத்த நல்ல தமிழ் என்கிறது நச்சினார்க்கினியரின் திருமுருகாற்றுப்படை உரை மேற்கோள். கம்பர் தம் நூலை சங்க அனுமதி பெற்றே அரங்கேற்றினார். திருவாய்மொழி சங்கப்பலகை ஏறியது. சங்கப்பலகை தந்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் உள்ளது. சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டார் தாலமி, பிலினி, பெரிப்புலுஸ் ஆசிரியர். சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம், ராஜாவளி, ராஜரத்னாகிரி. சங்கம் பற்றி கூறும் சாசனம் செப்பேடு, பட்டயம். சின்னமனூர் செப்பேடு 10ஆம் நூற்றாண்டு மாபாரதம் தமிழ்ப்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடுகின்றது. முச்சங்கத்தையும் மறுத்தவர்கள் பி.டி. சீனிவாச ஐயங்கார், கே.என். சிவராஜப்பிள்ளை, க. நமச்சிவாய முதலியார். ஒரு சங்கத்தை மட்டும் ஏற்றவர்கள் டி.ஆர். சேஷகிரி சாஸ்திரி, வி.ஆர். ராமச்சந்திர தீட்சிதர், கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி, வையாபுரி பிள்ளை முதலானோர். முச்சங்கங்களையும் ஏற்றவர்கள் உ.வே. சாமிநாதையர், கா. சு. பிள்ளை, க. அப்பாதுரையார், தேவநேய பாவாணர். இறையனார் களவியல் உரை பற்றிய செய்திகள். நூலின் பெயர் அகப்பொருள் அல்லது களவியல். இயற்றியவர் இறையனார் ஆலவாய் உடையார் சிவன். களவு கற்புன்னு 2 இயல்களை கொண்டது. மிகுதியால் களவியல் என்று பெயர் பெற்றது. மொத்தம் 60 நூற்பாக்கள் உள்ளன. நூலின் காலம் 1ஆம் நூற்றாண்டு என்பார். இதில் கருத்து வேறுபாடு உண்டு. உரை எழுதியவர் நக்கீரர். உரை சிறப்பால் இந்த நூலே இறையனார் களவியல் உரை என்று வழங்கப்படுகிறது. தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இதுதான். முதல் உரையாசிரியர்
நக்கீரர். இறையனார் களவியலுக்கு 49 பேர் உரை எழுதினர் என்பர். நக்கீரர் செய்த உரையே சிறந்தது என்று காட்டியவர் முருகக் கடவுளின் அவதாரமாகிய 5 வயதான மூங்கை பாவை, அதாவது ஊமை பிள்ளையான உப்பூரி குடிக்கேழார் மகனார் உருத்திர சன்மனார். நக்கீரர் உரை வந்த வரலாறு. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் தன் மகன் கீரம் கொற்றனாருக்கு கூற, கீரங்கொற்றனார் தேனூர்கிழாருக்கு கூற, தேனூர்கிழார் செல்வத்தாசிரியர் பெருந்தேவனாருக்கு கூற, அவர் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு கூற, அவர் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரனாருக்கு கூற, அவர் திருக்குன்றத்து ஆசிரியருக்கு கூற, அவர் மாதளவாணர் இளநாகனார் என்பவருக்கு கூற, அவர் தன் மகன் முசிறி ஆசிரியர் நீலகண்டனாருக்கு கூறினார். இப்பொழுது உள்ள இறையனார் களவியல் உரை 9 பேர் வழியாக வந்தது. உரையை எழுத்தில் எழுதியவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனார். வேதத்திற்கு எழுதாக்கிழவி என்ற பெயரும் உண்டு. கிபி 470 மதுரையில் வச்சிரநந்தி என்ற சமண முனிவர் சங்கம் நிறுவினார். இச்சங்கத்திற்கு சமண சங்கம், திரமிள சங்கம், திரவிட சங்கம் என்ற பெயர்களும் உண்டு. 14/9/1901 பாண்டித்துரை தேவர், அதாவது பாலவ நத்தம் ஜமீன்தார் உக்கிரபாண்டியன் என்பவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தை நிறுவினார். யாமலேந்திரன் செய்தது இந்திரகாலியம், அறிவனார் என்பவர் செய்தது பஞ்சமரபு, ஆதிவாயிலார் செய்தது பரத சேனாபதியம், மதிவாணர் செய்தது நாடகத் தமிழ்நூல், சாரகுமாரன் செய்தது இசை நுணுக்கம், வாச்சாயனார் செய்தது காமசூத்திரம், அதிவீரராம பாண்டியர் செய்தது கொக்கோகம். காமசூத்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் அதிவீரராம பாண்டியர்.